அந்த பக்கத்துல உள்ள கிணறு எல்லாம் வத்தி போச்சு. அப்படியா? ஆமாண்ணே, எங்க கிணத்து தண்ணியும் வத்தி போச்சு தம்பி. ஆமா, ஒரே சமயத்துல எல்லா கிடந்த தண்ணியும் வத்தி போச்சே, காரணம் என்னன்னு புரியலையா? அட போயா, அந்த கந்தசாமி புள்ள புதுசா ஒரு கிணத்தை ஆழமா வெட்டினாங்கல்ல, அதனால நம்ம கிணத்து தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இப்ப புரியுதா? ஆஹா. ஆமா, இதுக்கு இப்ப என்ன செய்யறது? எல்லாரும் வாங்க, அந்த கந்தசாமி பிள்ளை கிட்டே போய் முறையிடும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அவ்வளவு பெரிய கிணத்தை ஆழமா வெட்டினதுனால எங்க சின்ன கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுங்க. அதனால உங்க கிணத்துல உபயோகம் இல்லாம நிறைஞ்சிருக்கிற தண்ணி எல்லாம் எங்க நிலத்துல வாங்கணுங்க. நியாயம் தானுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கப்பா. நான் பாருங்க, என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு. குழந்தை குட்டிகளோட நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது வீணா இருவு போட்டியிலையா தூங்குவாங்க. எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. ஆகையினால வட்டி இல்லாம உங்களுக்கு நிறைய கடன் தர்றேன். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க கணத்தை எல்லாம் ஆழமா தோண்டி விவசாயத்தை பெருக்கிக்கணும். உங்களுக்கு எல்லாம் சொந்த நிலம் இருக்கா? ஏதோ தலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க. அது போதும். அந்த நிலத்துகளை எல்லாம் 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ எனக்கு அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போகலாம். ஐயோ, அனுபவ போக்கியமா வைக்கிற சொத்து கடைசியில கையை விட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே. அட நீ என்னப்பா, வட்டியே இல்லாத தர்மராஜன் கடன் கொடுக்கிறாரு, அதுக்கு எழுத்துலயாவது அனுபவ போக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்க வேண்டாமா? நீ தான்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருக்கிற. காளிங்க முதலாளி, எல்லாத்துக்கும் கலரை உடைச்சு விடு, குடிக்கட்டும். சரிங்க. சொல்றது என்னப்பா, இந்த காலத்துல வட்டியே இல்லாம இப்படி வேற யாரு கடன் கொடுப்பாங்க? நியாயம் தானே, நியாயம் தான். ஆமண்ணே, அன்னைக்கு நம்ம முனியன் சொன்னானே எஸ்மா பொல்லாதவர்னு, இப்ப பாத்தியா அவன் கிடக்குறான் முனிப்பய. உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? சரி, நீங்கள்லாம் போய் அவங்க நிலப்பத்திரத்தோட தயாரா இருங்க. கணக்க பிள்ளைய பணத்தோட நான் அனுப்பி வைக்கிறேன். ஏழை பங்காளர், விவசாய பாதுகாவலர் வள்ளல் கந்தசாமி பிள்ளை, வள்ளல் கந்தசாமி பிள்ளை, வள்ளல் கந்தசாமி பிள்ளை. யோ, எங்கய்யா காணான்னா இங்க படுத்திருக்கிரு? படுத்திருக்க, இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே. யாரு? ஆமா, இந்த பசங்க ஜே போட்டு என்ன இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே, எதுக்கு வந்தானுங்க, எங்க போறானுங்க? எல்லா பயலும் அவன் நிலத்தை என்கிட்ட அடமான போக்கியம் வச்சுட்டு போறானுங்க. ஐயோ பாவம், வந்ததே ஆபத்து. என்ன அபசகுனம் பிடிச்ச மாதிரி ஐயோன்றிய? கணக்குல என்ன இருப்புன்னு பாத்துக்கிட்டு கல்லுப்பட்டிக்கு போய் எல்லா பயல்களுக்கும் பணத்தை கொடுத்து விட்டு அவன் நிலத்தை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு வரோம். அப்படியே ஒரு அமெரிக்கன் ஜம்பருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். செம்பரா? ஆமா, நம்ம உள்ளூர் கடையில டெய்லர் கடையில வாங்கிக்கலாம்ங்களே செம்பரு. இந்த பொம்பளைங்க போடுவாங்களே ஜாக்கெட் மாதிரி. ஆமா, ஜாக்கெட் புடவை மாதிரி. ஆளப்பாரு, கணத்தை ஆழமாக்குற மிஷினியா? தம்பி, கடனை வாங்கி பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. காரணம் யாரு? கடனை கொடுத்த அதே கந்தசாமி தான் எஞ்சின போட்டு அவங்க இடத்த இன்னும் ஆழமாக்கலாம். நம்ம இடத்துல இருந்த கொஞ்ச நெஞ்சம் தண்ணி சேர்த்து உறிஞ்சிடுது. ஏதோ காரணத்தை வச்சுதான் அவன் கடன் கொடுத்தான். இல்லைன்னா அவனுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை? ஆனா போங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் இப்பதான் புத்தி வந்துச்சா? ஏன் ஆடுறீரு? ஏன் ஆடுறீரு? ஒரு இடத்துல இல்லைங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு ஒரு இடத்துல எப்படி இருக்க முடியும்? நட்டுவனால பிறக்க வேண்டிய இங்க வந்துட்டு ஏன் உத்தரவு வாங்கிட்டு இருக்கு? ராஜினாமா பண்றீரா? ராஜினாமா பண்றீரா? நீ ராஜினாமா பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போற இந்த கந்தசாமி போல செத்து போடுவான்னு நினைக்கிறீரா? இப்ப போயிடு. போயிட்டு மரியாதை இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போயாச்சுன்னா சோத்துக்கு டெங்கி அடிக்கணும். டங்கி அடிப்பியா டங்கி அடிப்பியா எனக்கு தெரியாது. முதல்ல இதை வீட்டை விட்டு போயிடு. ரொம்ப வச்சுக்கிட்டு எவையா மாரடிப்பான்? நீங்க தான். எதுக்கு? எத்தனை நாளைக்குயா? சாகர பரியந்தம். சாகர பரியந்தம் உங்க நான் மாரடிக்கணுமா? என் தலையில எழுதியிருக்கா? என்னமோ தெரியல. என்னமோ தெரியலையா? அப்படி எதுக்காக அனுப்புன? நீங்க அனுப்பிச்சீங்க, அது எதுக்குன்னு தெரியல. எதுக்குன்னு தெரியலையா? உங்க எதுக்கு அப்புறம் நான் வச்சுக்கிறது? எதுக்காவது வச்சுக்கிறது? எதுக்காவது வச்சுக்கிறது? எதுக்காவது எதுக்கு வச்சுக்கிறது? சொன்னதே ஒழுங்கா செய்ய தெரியல, எதுக்காக வச்சுக்கிறதா?
பசியோட இருக்க பலகாரம் என்னாச்சுன்னு பார்த்து வாயான்னு சொன்னா இங்க வந்து அவட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நான் வந்து சிங்காரி கிட்ட போய் பலகாரத்தை பத்தி சொன்னேன். அவ இது பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன தோசை? ஆடாதையா, உண்மை சொல்லி பிரயோஜனம் இல்லையா? காலங்காத்தால அவளை முதல்ல கணக்கு தீர்த்து வெளியில அனுப்பு. நீங்க அது மட்டும் செஞ்சாதுங்க. என்ன வேணாலும் வெளியே போக சொல்லுங்க, சிங்காரியை மட்டும் போக சொல்லிடுறாங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, மங்கை இல்லா மகிமை. ஐயா சொல்றேன், மங்கை இல்லா மனைகளுக்கோ மதிப்பும் இல்லை, புஷ்பமில்லா தோட்டத்துக்கோ அழகும் இல்லை, மங்கை இல்லா. பாட்டு வேற உனக்கு தெருக்கூத்துல இருந்த பயம் மாதிரி இருந்திருக்கேன். ஒரு வேஷத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தாலும் ஒழுங்கா இருக்க போறீ சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆள் இல்ல எழுத்தோட்டு பேசாத உங்களோட பிரிச்சு அடிச்சு கொண்டு விடுவேன். ஏதோ புள்ள மாதிரி வளர்த்துட்டமே அப்போ அவளே அடைக்கிட்டு போக வேண்டியது. கடைசி வரைக்கும் அப்படியே கடைசி வரைக்கும் இருக்குது. அப்புறம் பேசு வாயா. போன வருஷ தைப்பூசத்தில் வீரப்பனோடு உன் கோவிலுக்கு வந்தேன். இந்த தைப்பூசத்துல அவன் என்னோட இல்லை. தனியா வந்து உன்னை தரிசிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல முருகா. நீங்க இப்படியேதான் புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா? முன்பின் தெரியாதவங்க ஒரு தடவை சண்டைக்கு ஒரு நிமிஷம் பேசிட்டாலே அவங்கள ஆயுள் பூராவும் என்னால மறக்க முடியாது. உதயத்துல இருந்து அஸ்தமனம் வரையில் என் நிலையிலேயே இருந்த வீரப்பன் நான் எப்படி கண்ணம்மா மறக்கிறது? அப்பா, நான் சோம பாக்கணும். இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டே வருது. நீ என்ன கூட்டிட்டு போனா நான் வீட்டை விட்டா ஓடி போயிடுவேன். என்ன அன்புடா உனக்கு. ஆமாங்க, வாங்களேன் போய் பார்த்துட்டு தான் வரலாம். சாயம் ஆறு விட்டுட்டா, அதுக்காக இப்படி கஷ்டப்படலாமா? வந்துட்டா எனக்கு சாப்பாடு வேண்டாம். என் காலை 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு மட்டும் சாப்பாடு அதுக்கு ஒண்ணு வேண்டாம் போ. அடேப்பா அம்மா, சிவபெருமான் கூட தன் காளையை பத்தி இவ்வளவு கவலைப்பட மாட்டார் போல் இருக்குது. அம்மா பெரியப்பா மறந்துட்டியாடா? இல்லடா, நான் மறப்படா. போதும், கட்டி விடணும்னா ரொம்ப பிரியமா சாப்பிடு. இந்தாடா, நீ நட்டு. சிவகாமி, ஏமா இப்படி இறக்கி போயிட்டு? அக்கா, சோறு தண்ணியால மட்டும் சுகம் கிடைச்சிடுமா? உன்னை பிரிஞ்சதுலேயும் எனக்கு மனசே நிம்மதி இல்லாம போயிட்டு. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கம்மா? அதான் பெரியம்மா வந்துட்டாங்களே. மாணிக்கம் பெண்களே இப்படித்தான்ப்பா. சிவகாமி, என் தம்பி வீரப்ப எங்க? சிவகாமி, பட்டு போன செடியை கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணி ஊத்தி பாக்குறியா? முளைக்குமான்னு ஏண்டி? ஏய், என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த நந்தி கட்ட கூட்டத்தை ஏண்டி உள்ள விட்ட? அப்பா, நீ போய் கூட்டு வந்தியா? யாரும் கூட்டியாரலப்பா, நாங்களாத்தான் வந்தோம். வீரப்பா, ஒரு வார்த்தை ஏண்டா வந்து என்ன பார்த்து நீ கேட்க கூடாதா? கேட்கிறேன்டா. ஏண்டா வந்த? தம்பி நாயே போடா. அப்பா, வீடு தாடி வந்தவங்களை வெளியே போக சொன்னது நம்ம பரம்பரையிலே நீங்க ஒருத்தர் தான்ப்பா. அதுலயும் உயிருக்கு உயிரான உத்தமருக்கு உத்தமரான பெரியப்பாவே அப்படி உதாசீனப்படுத்துறது. உதாசீனப்படுத்தாம ஓச்சாரம் பண்றதுக்கு இங்க ஒண்ணு தர்மர் வந்துடுறா. கவனி பையன் வந்திருக்காண்டா. அப்பா, என்னடா செய்யற? ஏடுடா? ஆஹா, கெட்டி போன உறவை கெட்டி உருண்டையில சரிப்படுத்த வந்திருக்காளா உங்க தெரியுமா? சூப்பரா சூப்பரா. நம்ம பிள்ளைகளையாவது ஒன்னா சேர்ந்திருக்க பிடிக்காதப்பா. நாட்டாமக்காரா, மரியாதையா நீ வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி தகட்டுமா? நீ பிடிச்சு தள்ளுனா அந்த வெளியில கூட ஒரு அன்பை என்னால உணர முடியும் வீரப்பா. பெரியப்பா, பெரியப்பா, வலிய வந்த உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியல. பரவாயில்லப்பா, நான் வர்றேன். இந்த இருட்டுல உங்களை எப்படி பெரியப்பா நாங்க தனியா அனுப்புறது?
மாணிக்கம், விளக்கு வெளிச்சம் இல்லைனாலும் என் விதியோட வெளிச்சம் இருக்கு பாரு. அதுல தட்டு தடுமாறி எப்படியாவது போய் சேர்ந்துடும். கவலைப்படாதப்பா. கண்ணம்மா வா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்மா.